ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஃப்டர் வாட்சிங் ப்ரீவியூ அவ்வளோதான், ஒரு ஹக்கு தான் அவனுக்கு. ஆஃப்டர் வாட்சிங் ப்ரீவியூ அவ்வளோதான், ஒரு ஹக்கு தான் அவனுக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு அடுத்த வருஷம் படம் பண்ணிடலாம் அப்படின்ற கனவு தான் அவனுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 12 இயர்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. காலேஜ் ஆனுவல் டேக்கு அந்த மாதிரி இருக்கும், பூரா பசங்களாக இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டேரக்டர் முத கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க. இந்த படம் வெளியாகிறது மூலயமா இதிலேருந்து பல பேர் வெளியே வருவாங்க. எனக்கு அண்ணனுக்கு இந்த அவருக்கு தான் விடிவி சார் தான் ஃபுல் சீன் காம்பினேஷன் ஹீரோ. 3 பேர் தான் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, அதேமாதிரி சீரியஸாகவும் இருந்துச்சு. சாரி டைம் ரொம்ப ஆயிடுச்சுன்ட்டு சொன்னாங்க. ரொம்ப குவிக்காக முடிச்சிடுறேன் நான். ஆக்சுவலி எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்டை நம்பி தான் நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு முக்கியமான ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஒன்று பண்ணணுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஒன்று வந்து குணா ப்ரோ போஸ்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் ப்ரோ சில்வர் ட்ரீ ஸ்டுடியோஸ். இவங்க 2 பேர் இல்லைனா இந்த பவர் ஹவுஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஹரிஷ் துரைராஜோ கான்செப்டியோ இந்த ஃபிலிமோ இல்லவே இல்லை. இவங்க 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூடவே இருந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் முடியாது. அண்ட் நான் கடவுள்கிட்ட ரெகுலராக எப்போவுமே வேண்ட ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு தெரியும் சினிமாவில் நிறைய இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் நான் வேண்ட ஒரே விஷயம் லைஃப் லாங் எப்போவுமே இவங்க கூட ரொம்ப ஜாலியாகவே என்னாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிடணுன்றதை நான் வேண்டிகிட்டே இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் போஸ்ட் ஆஃபீஸ் குணா ப்ரோ அண்ட் சில்வர் ட்ரீ விஜய் ப்ரோ. அண்ட் ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் நான் தேங்க் பண்ணிடுறேன். ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் மகேஷ் ப்ரோ, எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம் ஃபார் அன்கண்டிஷனல் சப்போர்ட் அண்ட் மணிகண்டன் சார் பிடிஜி அண்ட் பென்னி ஜெனி அண்ட் மை அங்கிள் அண்ட் ஆன்டி அண்ட் மை கோ ப்ரொடியூசர்ஸ் மாலியன் மான்வி சித்து நாயர் ப்ரோ. ஒரே நரேஷன் தான், இம்மீடியட்டாக சொன்னார், நெக்ஸ்ட் டே காசை போட்டார். சரிங்களா? அண்ட் அருண் அண்ணா சும்மா வந்தார், மீட் பண்ணலான்னு வந்தார், உடனே பார்த்தீங்கன்னா நான் ஆன் போர்டுன்ட்டு போயிட்டார். சரிங்களா? இப்போ வரைக்கும் ஒரு டவுட் கூட கேட்கல, எதுவுமே கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு என் மேலே பெரிய ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு இந்த படத்துடைய இன்னொரு கோ ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோ தான். நான் வந்து படம் மட்டும் செட் பண்ணலடா, நான் வந்து கோ ப்ரொடியூசராகவும் இருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசும் போட்டு இப்போ வரைக்கும் கூடவே இருக்காரு. பட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ராஜ் பிரதர் டி சீரீஸ் ஃபார் த ஆடியோ ரைட்ஸ் அண்ட் வித்துஸ் பிரதர் எல்லா படத்துக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்காரு. எப்போவுமே கண்டிப்பாக இந்த படத்துக்கும் பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் டெல்டா ஸ்டுடியோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் அண்ட் ஐயப்பன் சாருக்கும் டிஆர்எஸ் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு என்னை விட அவர் வந்து படத்துக்கு மேலே மிகப்பெரிய கான்ஃபிடண்டாக இருக்கார். எப்போவுமே டெய்லி கால் பண்ணிட்டே இருக்காரு, நான் மறந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற லெவலில் இருக்கார். எனக்கே பயமாக இருக்குது அவர் சொல்கிறது. ஒரு டைம் டெய்லி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் சீஃப் டெக்னீஷியன் எல்லாரையும் பற்றியும் நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஃபாக்ஸியை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரைட்டப்பே போடலாம், அந்தளவுக்கு இருக்குது. அருள் ப்ரோ ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அண்டு கண்டிப்பாக இந்த சீஃப் டெக்னீஷியன்ஸாக ஃபாக்ஸி டிஓபி அண்ட் எடிட்டர் அருள் மோசஸ் அண்ட் ராஜ் ப்ரோ ஆர்ட் டைரக்டர் அண்ட் நவா, அப்புறம் கொரியோகிராஃபர் சந்தோஷ் அண்ட் ஆக்ஷன் டைரக்டர் சந்தோஷ். இவங்க இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக 55 டேஸில் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 100 கால் ஷீட் பண்ணோம். இது சத்தியமாக சாத்தியமே இல்லை. அண்ட் ரியலி ஐ வாண்டட் டு தேங்க் மை சீஃப் டெக்னீஷியன்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் கண்டிப்பாக பெரிய கோர் டீமாக அவங்க தான் இருந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன்ராஜ் அண்ணா வந்து எப்போவுமே என்னோடய மாரல் சப்போர்ட். அவர் வந்து நாட் ஓன்லி லிரிசிஸ்ட், கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டரும் ஆவார். எந்த படத்தை பற்றியும் சூப்பராக சொல்லுவார். ஒரு விஷயத்தை படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இது. அப்புறம் மோகன்ராஜ் அண்ணனும் சாண்டோடன் சாரும் இருந்த படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்போ நெவர் ஃபெயில்ஸ்ன்ற மாதிரி எனக்கும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 7 பாட்டு பண்ணியிருக்காரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பாட்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் 4 பாட்டு இருக்குது, இன்னும் ரிலீஸ் ஆகலை. அது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். சாண்டோடன் சாரை பற்றி நான் சொல்லணுன்னா ஒரு ரியலி ஒரு ட்ரூ ஆர்டிஸ்ட். நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய ஆனஸ்டான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சாண்டோடன் சார் தான். எனக்கு அவர் வந்து கிடச்சது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எப்போ நான் ஸ்டூடியோவுக்கு போனானோ எவ்வளோ பிரச்சனை போனானோ அவரை பார்த்தா நான் அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுவேன். அவர்கிட்ட நான் எதை பற்றி வேணால் பேசலாம், அவர் பற்றி பாலிடிக்ஸ் பேசலாம், என்ன வேணால் பேசலாம். எதை பேசினாலும் அவர் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சாங் கம்போசிஷன் கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பண்ணியிருப்போம்னா பேசுனது மட்டும் 8 மணி நேரம். அதை நாங்கள் வீலாக் பண்ணியிருக்கோம், சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கம்மிங் டு ஆக்டர்ஸ், casting, and Sandolan sir, thank you for being my side, and I wanted to be
ட்ராவல் வித் யூ ஃபார் லாங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேஸ்டிங்காக லல்லு பிரதர் அண்ட் கண்டிப்பாக எல்லாரை பற்றியும் டீட்டெயிலாக பேசணும்னு வந்தேன். ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன், யாரும் என்ன சொல்லக்கூடாதுன்ட்டு. கல்கி ராஜா, ரகு ப்ரோ, தீபா வெங்கட் மேம், பரத்வாஜ் ரங்கன் சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ராதா ரவி சார், ரமேஷ் திலக் அண்ணா, மதன் தக்ஷணமூர்த்தி சார், இமான் அனாச்சி சார், அருள்தாஸ் சார், விடிவி கணேஷ் சார் வந்து ஸ்கோர் அல்டிமேட் பண்ணியிருக்காரு. வடிகரிசி அம்மா, நான் உண்மையாக சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து அவங்கள நான் நினச்ச ஒரு பர்சனை கேஷ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. பட் இது அதை விட இன்னும் சூப்பராகவே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் சொல்லலை, படம் பார்த்த எல்லாருமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் வடிகரிசி அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி தான். மேம் நான் சொல்லணுன்ட்டு இல்லை மேம், 26 படம் ரிலீஸ் ஆனோன்னா உங்களுக்கே கண்டிப்பாக எல்லோரும் கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை நான் நம்புகிறேன். சரிங்களா? நீங்கள் என் படத்தில் இருந்து எனக்கு ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் ஆனபன் மேம் ஃபார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். எனக்கு நீங்கள் இந்த படத்தில் இருந்து பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய சொல்கிறேன். அண்ட் யோகி பாபு அண்ணா பற்றி மட்டும் நான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் யோகி பாபு அண்ணா எனக்கு பெரிய டேட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் இன்னைக்கு டேட்டில் பெரிய சேலரி வாங்குறாரு. பட் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அவர் வாங்குற சம்பளத்தை விட 50% தான் எனக்காக படம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை சொல்லுவார், ஹரிஷ் நீ படம் பண்ணணும். கிட்டத்தட்ட 5 வருஷமாக நான் மீட் பண்ணும் போதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். இப்போ வரையும் அவர் சொல்லிட்டே இருப்பார். ஸோ எனக்கு யோகி பாபு அண்ணான்றது ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். யோகி பாபு அண்ணா இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது அந்த அவர் வந்து ஒரு காமெடினா உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்களை அழுவ வைப்பார், சிரிக்க வைப்பார், சிந்திக்க வைப்பார், எல்லாமே பண்ணுவார். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு விதத்தில் தெரியும் என்னைய. ஆக்சுவலி ஒரு 15 படம் ஈபியாக ஒர்க் பண்ணி மேனேஜ்மெண்ட்லேயே ஆக்டர்ஸ் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஐடியா இருந்துச்சு, ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற ஐடியா இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து ஹரிஷ் வந்து கால் பண்ணி, ஆனால் அவனை மீட் பண்ணோம், நான் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன், உன்னை மீட் பண்ணோம். சரிடா, எங்கே இருந்தால் இங்கே வந்துட்டேன்டா, சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம். ஆஃபீஸ் வாண்ணா அப்படின்னு சொன்னான். சரி, நான் உன்ட்ட ஒரு கதை சொல்லணுன்னா, எனக்கு பூஜை போட்டது எதுவுமே எனக்கு தெரியாது. சடனாக உட்காந்து ஹீ லேண்டட். ஆனால் ஜஸ்ட் நீ கதை கேள்வி இல்லைடா, நான் கதை கேட்க மாட்டேன்டா, படிக்கிறேன்டா, கதை மட்டும் கொடு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது இந்த இது. முடிச்சு போகும்போது ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுருந்த படம், கதை சொல்லி முடித்த உடனே ஐ எம் ஆன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லேண்ட் ஆனது. ஸோ ஒரு விதத்தில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பணத்தை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். பணம் வேணான்னு சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்களா? ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ப்ரீவியூ அவ்வளோதான், ஒரு ஹக்கு தான் அவனுக்கு. நான் இடையில போய் ஸ்பாட்டில் கூட நான் போய் நின்னது கிடையாது. நம்ம சித்து சொன்ன மாதிரி வந்து ஸ்பாட்டுக்கு கூட நான் போகல. ஒரு 2 தடவை மட்டும்தான் நான் போய் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன். ஆஃப்டர் வாட்சிங் எ ப்ரீவியூ இட் இஸ் கோன் பி அ பிளாஸ்ட், தட்ஸ் ஃபார் ஷுர். அண்ட் எனக்கு கொஞ்சம் ஷுவர் ஆகுது, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் எனக்கு. அண்டு அர்ஜுன், நானும் அர்ஜுனும் ஒரு 12 years ஃப்ரெண்ட்ஸை தாண்டி டீ கடை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து. ஸோ வி மெட் இன் டீ ஷாப். அண்ட் அவர் அப்போது கைதி கமிட் ஆகலை, ஹீஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ. ஒரு 2 படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வி ஸ்டார்டட் டாக்கிங், ப்ரோ நல்ல படம் பண்ணணும், செம்ம படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஜேர்னி 12 years-ஆ இஸ் ஸ்டார்டட். அண்ட் அர்ஜுனுக்கு இந்த படத்துலேருந்து ஒரு முக்கியமான கேரியர், இட் இஸ் கோயிங் டு பி அ பிளாஸ்ட் கேரியர் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்டார்ட் ஃபார் யூ. இது வரைக்கும் பண்ண அர்ஜுன் வேறு, இந்த படத்தில் அர்ஜுன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் அண்ணா பென், வடிவம்மா, யோகி அண்ணா 2 பேரும், அண்ட் அகிலன் அண்ட் ஃபாக்ஸி சொல்லவே வேணாம், மிரட்டிட்ட. அருள், நவா, ராஜ்கமல் அண்ட் பரத். ஸோ பரத் தான் துரத்திக்கிட்டே இருப்பான் எப்போனாலும், அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு, அவனை சொல்லாமல் இருக்க முடியாது. அண்டு விஜய். ஸோ டெஃபினெட்லியாக இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலியோட, நீங்கள் எப்படி ஒவ்வொரு கண்டென்ட் பேஸ்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களோ, டெஃபினெட்லி இந்த படத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக எழுதுவீங்க. கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து
சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற படமாக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கிற ரிலேட்டடாக எல்லாரும் மக்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒருத்தர் கூட கனெக்ட் ஆகாமல் இருக்க மாட்டீங்க இந்த படத்தை, தட்ஸ் ஃபார் ஷியோர். எல்லாருமே எப்படி ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நீங்கள் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ, இந்த கண்டென்ட் பார்க்கும்போது ஆமாம்ல இது நடக்குதுல்ல அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக சொல்லுவீங்க. அண்ட் ப்ரெசன்ட் மீடியா எல்லா படத்துக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி எழுதுவீங்க, நல்ல படம் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும். இது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட விட்டுட்டோம். நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்டு சாண்ட்ரோல்டன் சார், மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், ஒவ்வொரு சாங்குமே பயங்கரமாக வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. அண்டு அருளண்ணா, உங்கள் நடிப்புலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து உங்களை அருளண்ணா இப்படி தான் ரோல்னு கூப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த படம் வரும்போது காமெடி எல்லாத்துக்குமே ஆல்ரவுண்டர்ன்றதை சொல்லிடுவாங்க. மோகன்ராஜன் சார், இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் சாங்ஸ், சந்தோஷ் சார் அண்ட் சதா. இது ஆக்சுவலி அவனுக்கு வந்து இது டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை, அவ்வளோ பயங்கரமாக கலக்கியிருக்கான். ஆல் தி பெஸ்ட்டா. அண்டு நான் வேறு யாரை இதில் விட்டேன்னு தெரியல. ஸோ 26ஆந்தேதி தேட்டரில் டெஃபினட்டாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணுவீங்க. தேங்க்யூ. சில தருணங்கள் மட்டும் எப்பவுமே மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி உதவி இயக்குனராக ஹரிஷை வந்துட்டு பார்த்தேன். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து ஒரு அடுத்த வருஷம் படம் பண்ணிடலாம் அப்படின்ற கனவு தான் அவனுக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு 12 இயர்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. இன்றைக்கி ஹரிஷோட டிரெக்ஷனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்டு தாஸ் பாய் வாழ்த்துக்கள். எங்களுக்கு கைதி ரொம்ப முக்கியமான படம், ஸோ மாஸ்டர் ரொம்ப முக்கியமான படம், ஒன்றா ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி கான்சிட்டி ரொம்ப பெரிய தியேட்ரிக்கல் ஓப்பனிங்காக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். வடிவக்கரசியம் அவங்களோட வந்துட்டு ஒரு சீன் இதில் நடித்ததில் நான் ரொம்ப நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சாண்ட்ரோல்டன் சார், சார் எல்லாருக்கும் வந்துட்டு வாழ்த்துக்கள். நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ நல்ல என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு ஹரிஷ். சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது. அதனால் தியேட்டருக்கு ஃபேமிலியோடு வந்து நல்லா பார்த்து சிரித்து கலகலகலன்னு இருந்துட்டு படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்கை நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்டு பரத், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, பிரதர் விஜய் பிரதர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ பெரிய ஹிட்டு வந்துட்டு தாஸ்க்கு வந்துட்டு இந்த படம் பயங்கர ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருக்கணும், பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை. அது எல்லோரும் கண்டிப்பாக வந்துட்டு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பாருங்கள். வாழ்த்துக்கள் பாய். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஹரிஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உங்களை இங்கே பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட ட்ராவல் ரொம்ப வருஷம். அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அருண் அண்ணா, விஜய், இபி பரத் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அர்ஜுன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். glad to be working with you again. Thanks for being so cooperative. ஆனா யூ டூ. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணது வடிமாவோட ஒர்க் பண்ணது தான். ரொம்ப நன்றிம்மா. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் பெரிய எல்லாரோடய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காஸ்டியூம்ஸ், நிறைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த என்டையர் காஸ்டியூம் க்ரூ வந்து என்னோடய ஃபேமிலி மாதிரி. எல்லாரோடையும் நிறைய வாட்டி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த செட்டுக்கு வரலாம் ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணுவேன். விடிவி சார், எல்லாருமே, அருள் சார், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அண்ட் மியூசிக் ஷான் சார் பற்றி சொல்லவே முடியாது. நீங்கள் எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாக்ஸி, ராஜ், அருள், சந்தோஷ் அண்ணா, ஸ்டன் டைரக்டர் சந்தோஷ், எல்லாருமே ரொம்ப நல்லா எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக எங்களை வந்து பார்த்து ப்ளெஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டீம், மை அசிஸ்டன்ட்ஸ். எப்பவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான்சி, ரூபன், பிரியா அண்ட் ஷோப்னா, மை காஸ்டியூமர் பிரசாந்த் அண்ணா அண்ட் காஸ்டியூமேடி உபாஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமே எனக்கு ரொம்ப ஒரு புது டீம். இப்போ நீ பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு காலேஜ் ஆனுவல் டேக்கு அந்த மாதிரி இருக்கும். பூரா பசங்களாக
இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. டேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே சின்ன சின்ன பசங்க. ஆனால் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கர்ஸ், அதுதான் இங்கே முக்கியம். இங்கே டேரக்டர் பொறுத்தளவு, ஹாரிஸ் பொறுத்தளவுக்கு என்ன தேவையோ, விட்டி சார் சொன்ன மாதிரி என்ன தேவையோ அதை எடிட் பார்ப்பல. எடிட்டடாக படம் இருக்கும் ஸ்பாட்லேயே, தேவையில்லாம் ஷாட்டு எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நிறைய படம் பண்ணுறதுன்னா, இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு நிறைய ஆங்கிள் எடுக்கிறாங்க ஒரே ஷாட்டை. க்ளோஸ்அப்பு, அதுவே சேஷன், அதுவே மிட் ஷாட், அதுவே ஒய்டு, அதுவே டாப், அப்படிலாம் இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுத்தார். யாருக்குமே டயர்டு இல்லை ஆர்டிஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன வேணுன்ட்டு தெளிவாக இருந்தாங்க. அதே மாதிரி டிஓபி, காஸ்டியூம் டீச்சர் இவா, அவங்க வந்து ஒரு பெரிய டெக்னீஷியனோட பொண்ணு. அவங்க சொல்ல இல்லை தெரியும், அவங்க யாருன்னா ராம்பராஜ்குமார் சாரோட பொண்ணு. அவங்க ஃபைட் மாஸ்டர். ஆமாம், நிறைய படங்கள் அவங்க ஆல்ரெடி முன்னாடி லவ் மேரேஜ்லாம் ஒர்க் பண்ணோம். நல்ல பொண்ணு, சூப்பராக இருந்துச்சு பிரதர். ஃபோட்டோகிராஃபி எல்லாம் சிறப்பு. பாபுனால காம்பினேஷன் கிடையாது, எடிட்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அர்ஜுன் சாரோட இது வந்து நான் இந்த படம் ஃபஸ்ட் படம் பண்ணியிருக்கேன், அடுத்த ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்றாவது படம். அந்த டீம் நல்ல டீம். ஹரிஷ் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய படங்களுக்கு வந்து அவர் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கை. அதாவது எப்படின்னா ஒரு கோஆர்டினேட்டராகவும், இபியாகவும், டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் நைட், இந்த மாதிரி நிறையா படங்கள், நல்ல படங்களில் பூரா அவர் வந்திருக்காரு ரீசெண்டாக வந்த படங்களில். ஸோ அந்த ஒரு அனுபவத்தில் அவரே தயாரித்து அவரே இயக்குன படம் தான் அந்த படம். விட்டி விசா சொன்ன மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட், ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டோட என்ன தேவையோ டயர்ட் இல்லாமல் அழகாக முடித்தோன்னே டப்பிங் கூப்பிட்டாங்க. வித்தின் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாளில் கூப்பிட்டாங்க. அழகாக எடிட் பண்ணி அந்த போர்ஷன் பிடிச்சி இந்த படத்தோட வேலைகள் அந்த மாதிரி ஒரு திருப்தியான ஒரு படமாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ அந்த கேரக்டர், சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் அப்படின்னு பார்க்க மாட்டேன். நம்ம போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அதில் வந்து இது ஒரு எனக்கு வந்து ஒரு அப்படி சொல்கிற ஒரு இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் கேரக்டர், நல்ல கேரக்டர் டீட்ஸாக நல்லா இருந்துச்சு. ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டீம் வந்து தமிழ் சினிமாவுக்கு அடுத்து ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு டீமாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நியூ டீம்ஸ் வந்து அடுத்தடுத்து வர தான் நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்தடுத்து ரெக்கை கட்டி பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த டீம் வந்து ஒரு நல்ல டீமாக இருக்கும். ஏன்னா இந்த படம் வெளியாகிறது மூலயமா இதிலேருந்து பல பேர் வெளியே வருவாங்க, ஒரு குவாலிட்டியான டெக்னீஷியனாக. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும். அர்ஜுன் தாஸ் சார், அதே மாதிரி பாபுக்கு எனக்கு காம்பினேஷன் இல்லை, அன்பு தம்பி, வடிவகசி அம்மாவோட நடிச்சிருக்கேன், ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்கோம். ஹீரோயினோட பண்ண இதில் காம்பினேஷன் இல்லை. எனக்கும் அண்ணனுக்கு இந்த அவருக்கு தான் விடிவி சார் தான் ஃபுல் சீன் காம்பினேஷன். ஹீரோ 3 பேர் தான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, அதேமாதிரி சீரியஸாகவும் இருந்துச்சு. அப்புறம் சாண்டோல்டன் சார், அவர் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு ட்ராவல் இருக்குது. ஜோக்கர் படத்துக்கு கம்போசிங் போயிட்டு திரும்ப வந்த ஒரு ட்ராவல். எம்எஸ்வி சார், கண்ணதாசன், வைரமுத்து, இளையராஜா, இமான், யுகபாரதி, அந்த மாதிரி வந்து சாண்டோல்டன், மோகன்ராஜ் இந்த காம்பினேஷன் இப்போ சேர்ந்துருக்காங்க. தொடர்ந்து பயங்கர சிங்காக ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல்களாக தர்றாங்க. இருவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபஸ்ட்டு இமான் அண்ணாச்சி சிறப்பு. இந்த படம் பெரும் வெற்றி பெற்று ஹரிஸுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல ஒரு படைப்பாளின்ற பேரையும், ஒரு தயாரிப்பாளராக பெரிய லெவலில் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு வருமானத்தையும் தரணும். அதுக்கு நான் வந்து ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி 3 மணிக்குன்னு சொன்னாங்க, பவர் கட்டாயி 4 மணிக்கு தான் வந்தாங்க. அதுக்கும் இந்த டீம் சார்பாக, இந்த பசங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். கான் சிட்டி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேங்கிறத விட அந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ண இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஏன்னா இப்போ அந்த படத்தில் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம கணேசன் எல்லாம் சொல்லிட்டு போன மாதிரி நம்ம தம்பி கேமராமேன் தம்பிலாம் அந்த பிகினிங்கில் தான் வருவாப்பில் அதான் உண்மை. அப்போ நான் இறங்கும்போதே அப்படி உள்ளே இறங்கி போகும்போதே எனக்கு ஒரு சின்ன அப்படி எல்லாம் ஒரு நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோமா நம்மள ஏதோ காலேஜுக்குள்ள வந்துட்டு இருக்குது. எல்லாம்
எல்லாம் யங்ஸ்டராக அப்படி போயிட்டே இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான் கொஞ்சம் அப்படி முடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சா இருந்தால் நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் அதில். அப்படியே பார்க்கும்போது அப்புறம் டேரக்டரை கேட்டேன், தலைவா இது கரெக்டாக தான் செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லை இல்லை இந்த கேரக்டர் அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கதை எழுதும்போதே உங்களை வச்சு தான் எழுதினேன் அப்படின்னாரு. அதற்கு மீண்டும் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அப்புறம் ஹீரோ சார், அந்த படம் வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அதில் அவர் கூட நான் நடிக்கும்போது ஆமாம், அது கதை சொல்லக்கூடாது இருந்தாலும் ஆமாம் பல கேரக்டரில் வருவார் என்ன. அதில் ஒன்று அவருக்கு அந்த மேக்கப்புக்கே பல மணி நேரங்கள் எடுத்துச்சு. அதில் அவ்வளோ ஒரு பொறுமையாக அவ்வளவு ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த கேரக்டர் நடிக்கும்போது எனக்கு ஆச்சரியம், அவர் அண்ணன் கூட தான் நடிக்குமா வேறு யாருக்கிட்டே நடிக்குமாங்கிற அளவுக்கு அந்த கெட்டப்பு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக மக்கள் மனசில் அது நிற்கும். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் உங்களுக்கு தேடி வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் அம்மா, எங்கள் அன்பு சகோதரி அம்மா வடிவகரசி அம்மா, அவங்க வந்தோடனே சொல்லிட்டாங்க, யார் அண்ணாச்சியோட தம்பியா அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேட்டாங்க. இல்லைம்மா ஒரு படத்துக்கு மீசை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. நல்லா இருக்க இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு அவளை. அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. ஹீரோயினுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாபு வணக்கம். பரவாயில்ல, ஆடியோ லஞ்சுக்கில் வரீங்களா, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வாழ்த்துக்கள். மற்றபடி அண்ணன் எல்லாருக்குமே, நம்ம அண்ணன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம டான்ஸ் மாஸ்டர் பின்னாடி போய் உட்காந்துருந்தீங்களே, முன்னாடி வந்து உட்காரலாம்ல. ஆமாம், அப்புறம் நான் தான் முன்னாடி உட்கார வச்சுருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். பவர் ஆஃப் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பவரில் கை வச்சுருக்கீங்க அப்படி தானே? பவரில் கை வச்சது காரணம் நீங்கள் தான் போல் இருக்கு இல்லையா? அப்போ இப்போ எங்கே பார்த்தாலும் பவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் பவர்ஃபுல்லான ஒரு படம், பவரான நேரத்தில், பவர் கட் ஆகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வர்றது பவர்ஃபுல்லான ஒரு வெற்றி நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.